எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். உணவு விநியோக செயலி ரத்து நடவடிக்கை. சவுதி அரேபியாவின் போக்குவரத்து பொது ஆணையகம் 2 பயணிகளின் போக்குவரத்து மற்றும் உணவு விநியோகத்துக்கான புக்கிங் செயலியை ரத்து செய்துள்ளனர். விதிமீறல் தேவையான உரிமங்கள் பெறாத காரணத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. பயணிகளின் போக்குவரத்து புக்கிங் செயலிகள் தொடர்பான வேலைகளில் சவுதி அரேபியா ஆண்கள் பெண்கள் மட்டுமே பணிபுரிய வேண்டாம். ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சீருடை ஓட்டுநர் அணிந்திருக்க வேண்டாம். ஆணையகத்தின் மற்ற விதிமுறைகள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று ஆணையகம் வலியுறுத்தலை வழங்கியிருக்கின்றது. உணவு விநியோக செயலி ரத்து நடவடிக்கை. மஸ்ஜிதுல் கரமில் புகைப்படம் எடுப்பவர்களுக்கான விசேட கவனத்திற்கு. மக்காவில் இருக்கும் புனிதகரம் மஸ்ஜிதில் புகைப்படம் எடுப்பவர்கள் விசேடமாக கவனமாக இருக்குமாறு ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சு வேண்டியிருக்கின்றது. புகைப்படம் எடுக்கும்போது பிற நபர்களுடைய தனி உரிமைகளை பாதுகாக்குமாறும் பிறர் புகைப்படங்களில் இடம்பெறுவதை தவிர்க்குமாறும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது. தஃபாவ் சைவ் செய்யும் இடங்களில் புகைப்படம் எடுக்க நிற்கும்போது அதனால் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுகின்றது. நடைபாதைகளில் நிற்பதனால் நெரிசல் ஏற்படுகின்றது. இதுபோன்ற செயல்களில் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சவுதி அரேபியாவுக்கான வெளியுறவு அமைச்சர் இந்தியாவுக்கு விசேட பயணம். சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்சான் அவர்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தடைந்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திக்க இருப்பதுடன் பின்னர் இந்தியா சவுதி அரேபியா ஒருங்கிணைந்த திட்டமிடல் கவுன்சிலின் 2வது கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசியல், பாதுகாப்பு, கலாச்சாரம் உட்பட பல்வேறு திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும். தொழுகை நேரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹதீம் ஹிஷார் இஸ்லாமிய தொழுகை நேரங்கள். மக்காஹரம் புனித மசூதியில் கவாவை ஒட்டியிருக்கும் அரைவட்ட பகுதியான ஹதீம் பகுதிகளில் தொழுகைக்கு அனுமதிக்கும் நேரம் வெளியிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நபருக்கும் அதிகபட்சமாக 10 நிமிடங்கள் அனுமதி. ஆண்கள் காலை 8 மணி தொடக்கம் 11 மணி வரையிலும் பெண்கள் இரவு 8 மணி தொடக்கம் நள்ளிரவு 2 மணி வரையிலும் அனுமதி வழங்கப்படும். மேற்குப்புற வாசல் வழியாக நுழைவு அனுமதிக்கப்படும் என்றும் பராமரிப்பு காரணங்களுக்காக நேர மாறுதலுக்கு உட்பட்டது. சவுதி அரேபியா விமான நிலையங்களில் சட்டவிரோதமாக டிரைவர்கள் அதாவது டாக்ஸி டிரைவர்கள் 826 உரிமங்கள் கை செய்யப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியா விமான நிலையங்களில் கடந்த மாதத்தில் மட்டும் சட்டவிரோதமான பயணிகளை ஏற்றி சென்ற 826 உரிமம் இல்லாத டாக்ஸி டிரைவர்கள் இவ்வாறு கை செய்யப்பட்டுள்ளனர். கடந்த அக்டோபர் மாதத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. நாட்டில் அனைத்து விமான நிலையங்களும் 24 மணி நேரமும் சேவை வழங்குகின்ற உரிமம் பெற்ற நிறுவனமிருந்து டாக்ஸிகள் முன்பதிவு செய்யப்பட வேண்டும். விமான நிலையங்களில் 3600க்கும் மேற்பட்ட டாக்ஸிகள் 54 கார் வாடகை அலுவலகங்கள் இருக்கின்றன. அவை செயல்திறன், தரத்தின் தேவைகள், தரநிலைக்கு ஏற்ப மாறுபடும். உரிமம் பெற்ற பயணிகள் போக்குவரத்து பயன்பாடுகளுக்கும் மற்ற வழக்கமான போக்குவரத்து விருப்பங்களுக்கும் உள்ளடக்கம். சில நபர்கள் உரிமம் இல்லாத விமான நிலையங்களில் டாக்ஸி சேவைகளை இயக்குகின்றனர். இது விதிமுறைகளின் தெளிவான முறையாகும். உரிமமில்லாத வாகன உரிமைகளுக்கு 5000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் மனிதாபிமானம். மருத்துவ பரிசோதனைக்காக 3500 கண்ணாடி விநியோகம். 550 அறுவக சிகிச்சைகள் உள்ளடக்கம். சவுதி அரேபியா, இலங்கை ஆகிய 2 நாடுகளுக்கு இடையிலான சிறப்பான உறவுகளின் அடிப்படையில் உலகம் முழுவதிலும் குறைந்த வருமானம் பெறும் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரங்களை போக்க சவுதி அரேபிய அரசு மேற்கொள்ளும் மனிதாபிமான முயற்சிகளின் அடிப்படையிலும் சவுதி அரேபியாவின் மன்னர் சல்மான் நிவாரண உதவிகளுக்கான மையம் இலங்கையில் மேற்கொள்ளும் மனிதாபிமான பணிகள் தொடரிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இலங்கையின் கிழக்கு பகுதியான காத்தாங்குடி அரசு மருத்துவமனையில் கண் பார்வையோடு தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் தன்னார்வ திட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இதுபோன்ற தன்னார்வ திட்டத்தை மன்னர் சல்மான் நிவாரண மையம் இம்மாதம் 3ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கையின் தெற்கு பகுதியிலும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த திட்டத்தினூடாக பல ஆயிரக்கணக்கான நோயர்கள் பரிசோதித்தல், மருத்துவ சேவைகள் வழங்குவதோடு தேவைப்படும் இடத்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளல், தேவையான மருந்துகளை வழங்குதல்,
வெண்படலங்களை அகற்றுதல், கண்ணீர் குழாயில் ஏற்படும் தடுப்புகளுக்கு சிகிச்சை அளித்தல், நோயாளிகளுக்கு தேவையான மருந்து வகைகள், மூக்கு கண்ணாடிகள் போன்றவற்றை வழங்குதல் என்பன உள்ளடக்கம். மருத்துவ பரிசோதனைகள் 3500 மருத்துவ பரிசோதனைகள், கண்ணாடி விநியோகம் 550, அறுவக சிகிச்சைகள் 215 என்பன மன்னர் சல்மான் உதவிக்கரங்களின் ஊடாக சவுதி அரேபியாவின் மனிதாபிமான அடிப்படையில் இவை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பாலஸ்தீனம் லெபனான் படுகொலைகள் இஸ்ரேல் உடன் நிறுத்த வேண்டும். ரியாத்தின் அரபு மற்றும் முஸ்லீம் தலைவர்களின் உச்சி மாநாட்டின் தொடக்கத்தில் காசா லெபனானில் இஸ்ரேல் தனது இராணுவ ஆக்கிரமிப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அறிவிக்கை. கூட்டு அரபு லீக் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டின் முன்பாக ஒரு உரையில் இதனை கூறுகின்றார். பாலஸ்தீன மற்றும் லெபனான் மக்களுக்கு எதிரான படுகொலைகளுக்கு கண்டனம் வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலை எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையிலிருந்தும் தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தல் வழங்குகின்றார். பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதே நேரத்தில் அமெரிக்கா தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகங்களை தொடர்ந்தும் வழங்கும் என்ற புதிய ஜனாதிபதி அறிவித்தல் வழங்கியிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஒருவருக்கு ஒரு உதவியொன்று தேவை. எப்படியான உதவி என்றால், சென்னை ரியாத்திலிருந்து அல்லது ஹாசிமிலிருந்து இந்த வாரம் யாராவது வருவதாக இருந்தால் தெரியப்படுத்துமாறு சொல்கின்றார். காரணம், தனது தாயார் அழைத்து வர வேண்டுமென்றும் அவருக்கு விமான பயணம் செய்வது முன் அனுபவம் கிடையாது என்றும் யாராக வருவதாக இருந்தால் எனது தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துமாறு கேட்டு நிற்கின்றார். அப்படி சென்னையிலிருந்து ரியாத்துக்கோ அல்லது சென்னையிலிருந்து ஹாசிமுக்கோ வருவதாக இருந்தால் உறவுகளை நீங்கள் 966 55 690 36 11 என்ற எண்ணில் இவருக்கு உதவி புரியுமாறு வேண்டி நிற்கின்றோம். உங்கள் நண்பர்கள் உறவுகள் யாரேனும் இருந்தால் இவரை லிங்க் பண்ணி விடுங்கள். இன்னும் ஒரு நண்பருடைய கேள்வி ஒன்று, சவுதி அரேபியா லைசன்ஸ் ரினியூவல் செய்வதற்கு எவ்வளவு பணம் செலவாகும்? கிட்டத்தட்ட மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 115 ரியால் செலவாகும். 5 வருடம் என்றால் 300 ரியால் அல்லது 200 ரியால் செலவாகும். கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு 360 ரியால் அப்படி செலவாகும் என்று நான் நினைக்கின்றேன். மெடிக்கல் டெஸ்ட் கிட்டத்தட்ட ஐ மற்றும் பிளட் குரூப் எல்லாம் சேர்த்து 115 ரியால். லைசன்ஸ் 5 வருடம் என்றால் 200, 10 வருடங்கள் என்றால் 400 ரியால் வருகின்றது. இதே நேரத்தில் இன்னும் குறைவாக வர வேண்டுமாக இருந்தால் அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டாம். அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டாம். உங்கள் அப்சரில் ரினியூவல் செய்து கொள்ளலாம். 5 வருடத்துக்கு 200 ரியால் உங்களுக்கு கொரியர் மூலம் லைசன்ஸ் வீட்டுக்கு வந்துவிடும். இன்னும் இவருக்கு விளக்கங்கள் தேவை என்றால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். அதையும் அவருக்கு தெரியப்படுத்தி விடுவோம். சாதாரணமாக ஒரு லைசன்ஸ் ரினியூவல் செய்வதற்கு எவ்வளவு பணம் செலவாகும்? தெரிந்தவர்கள் அல்லது புதுப்பித்தவர்கள் இருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் உமர் லெப்பை அமீர் அஜ்வத் அவர்களுக்கும் உலகளாவிய முஸ்லிம் லீக்கின் செயலாளர் நாயகம் முகமது பின் அப்துல் ஹரீம் அவர்களுக்கும் ரியாத்தில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. சரித்திரங்கள் பல படைத்த மாமக பொதுச் செயலாளர் அப்துல் சமது அவர்களின் சவுதி அரேபியா பயணம் இது தொடர்பான விசேட தொகுப்பொன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த தொகுப்பு கிட்டத்தட்ட 18 பக்கங்களை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. அதனுடைய PDF தொடர்பான பைல் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன். அதில் சென்று பாருங்கள். கலர் புகைப்படங்களோடு அழகிய வரிகளில் அந்த ஆக்கங்கள் அமையப்பட்டிருக்கின்றது. சரித்திரங்கள் பல படைத்த அப்துல் சமது அவர்களின் சவுதி அரேபியா பயணம் தொடர்பாக புகைப்படங்களுடன் அது அமைந்து செல்கின்றது. அரேபிய மண்ணில் பரபரப்பான 10 நாட்கள் என்ற அடிப்படையில் 18 பக்கங்களை கொண்டு இந்த கட்டுரை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு சமூக நல அமைப்புகளை நேரடியாக சந்தித்து இந்த மாநாடுகள் கூட நடைபெற்றிருக்கின்றன. இதில் பார்வையிட விரும்பும் உறவுகள் நேரடியாக டிஸ்கிரிப்ஷனில் இதற்குரிய லிங்கை தருகின்றேன். சென்று படித்து பயன்பெறுங்கள். வரலாற்றை மறந்த இனம் இடுகாட்டில் இறந்து கிடக்கும். வியட்நாம் போராளிகள் அந்த வகையில் ஒரு ஆளுமையின் வெளிநாட்டு பயணம் பல்வேறுபட்ட செய்திகளையும் பொறுப்புகளையும் கடமைகளையும் அந்த அமைப்பு முன்னேற்ற துடிக்கும் சமூகத்துக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நடத்திய உறவுகளுக்கும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. எதிர்கால சந்ததியினருக்கும் இருக்கின்றது என்பதை உணரச் செய்ய வேண்டாம். அடிப்படையில் அது காலம் கடந்து வரலாற்று நினைவுபடுத்த நிகழ்வுகள்
குறித்து பேசும் ஆவண தொகுப்பாக இருக்க வேண்டாம். ஆகவே படித்து பயன்பெறுங்கள். உங்களின் கருத்துக்கள் விமர்சனங்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் கூட தந்திருக்கின்றார்கள். 91 98 65 92 69 15. இது அவர்களுடைய தொடர்பிலக்கம். தகவல் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம், சவுதி அரேபியா. நன்றி.